இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுக சிவபெருமானை திங்கட்கிழமையில நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு சித்திக்கும். நம் செய்யும் தொழில் லாபகரமாக இயங்கும். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்கள் நீங்கும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா, ராகு தோஷம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போவோம். திருமண தடைனா ஒரு கோயிலுக்கு போவோம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு போவோம். ஆனால் இப்படி தனித்தனியாக போகிறதுக்கு அவசியம் கிடையாது. செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய சர்வ தோஷ நிவர்த்தி தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. ரத சப்தமி நாளில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரரேகை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சோமஸ்கந்தரோட தலையில் தனது கைகளை வைத்து வழிபாடு செய்ததாக சொல்லப்படுது. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரத சப்தமி அன்னைக்கு இரவு சோமஸ்கந்தருக்கு அபிஷேகம் நடைபெறக்கூடிய நேரத்தில் சோமஸ்கந்தரோட தலைப்பகுதி சந்திரரேகையோட கைரேகைப்பட்ட அந்த இடம் கருப்பு வண்ணத்தில் மாறக்கூடிய அந்த அதிசய நிகழ்வு இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த அனந்த பத்மநாபரையும் நரசிம்மரையும் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த கோப நிலைகள்லாம் மாறி நமக்கு ஒரு சாந்தமான மனநிலை கிடைக்கும். பல்வேறு விதமான தோஷங்களுக்கு ஆளானவர்களும் சாபங்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்படக்கூடியவர்களும் இந்த ஆலயத்தோட திருப்பணியில் கலந்து கொண்டு தங்களாலான கைங்கரியங்களை செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்கள் மற்றும் சாபங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றா காணப்படுது. ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான செந்தலை இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கண்டியூர் நடுக்காவேரி வழியாக திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு. தஞ்சாவூர்லேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. கல்லணையிலேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. திருச்சியிலேருந்து வரீங்க அப்படின்னா கல்லணை, திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து நடுக்காவேரி வழியாக தஞ்சாவூர் செல்லும் சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராஜகோபுரத்தோட துவாரபாலராக ஆட்கொண்டார் மற்றும் உய்கொண்டார் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்கொண்டார் காணப்படுறாரு. இவரை வழிபாடு செய்யும் பொழுது யமபயம் நீங்கும். விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நீங்கும். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா உய்கொண்டார் காணப்படுறாரு. வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்து இல்லாத பயணம் அமையறதுக்காக இந்த உய்கொண்டாரை வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆட்கொண்டாரை நம்ம குங்குளிய சாம்பிராணி தூபம் காற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு விஷ ஜந்துக்களால் பாதிப்பு வராது. இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்துட்டு போகிறப்ப பாம்பு தீண்டி இறக்கக்கூடிய அந்த நிலை மாறும். மேலும் செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா ஆதி மதுரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றிய தலமாக காணப்படுது. கிருதாயுகத்தில் பிரம்மதேவரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா திரேதாயுகத்தில் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய குதிரையும், துவாபர யுகத்தில் முனிவர்களும், கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரலகை அப்படிங்கிற கந்தர்வ பெண்ணும் வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த தலம் பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய இடர்கள் நீங்கும். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்கள் நீங்கும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா ராகு தோஷம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போவோம். திருமண தடைனா ஒரு கோயிலுக்கு போவோம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு போவோம். ஆனால் இப்படி தனித்தனியாக போகிறதுக்கு அவசியம் கிடையாது. செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய சர்வ தோஷ நிவர்த்தி தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கொடிமரம் மற்றும் பலிபீடத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நந்தி பவன் அருள் பாலிக்கிறாரு. நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்ட்டு அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவனுக்கு அருகிலிருந்தே மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் வருகின்ற 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை நாம் தரிசனம் செய்கின்ற அந்த ஆலயங்களை பற்றி பார்க்கலாம். வருகின்ற 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆன்மீக யாத்திரை தொடங்கி
துக்காட்சியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம், கூந்தல்லூர் முருகன் கோயில், மறுபிறவி இல்லாதவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கருவேலி சர்க்குணேஸ்வரர் ஆலயம், திலதரப்பணபுரியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி விநாயகர் கோயில், விநாயகர் வந்து மனித முகத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய தலம், கடகம்பாடி வைஷ்ணவி கோயில், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா வியாபார அபிவிருத்தி தலம் ஐயன்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் ஆலயம், சனி பகவான் மற்றும் யமன் பிறந்த கொடியலூர் பூந்தோட்டத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராசி மண்டல குரு பகவான் கோயில் அப்படின்னு சொல்லி 8 ஆலயங்களை வந்து இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை டீ அல்லது காஃபி வந்து வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மிக குறைந்த இடங்களில் வந்து உங்களோட இருக்கையை முன்பதிவு செய்து கொள்ள ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளவும். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 3 துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க. அதை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சர்ப்பங்களோடு இருக்கக்கூடிய விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இவரை வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். விநாயகருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா 2வது துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க. முதல் துவாரபாலர் வந்து ராஜகோபுரத்தில் பார்த்தோம், ஆட்கொண்டார் மற்றும் உய்கொண்டார். இந்த இடத்துல வந்து 2வது துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க. சோழர்கள் மற்றும் உத்திரையர்களோட கல்வெட்டுகள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நிறைந்து காணப்படுது. வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நடராஜரை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ முடியும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசனத்தின் போது இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் செய்தால் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். கிருதாயுகத்தில் பிரம்மா வந்து சிவைடர் தோஷம் நீங்கள் வழிபாடு செய்த தலமாக வந்து காணப்படுது. மேலும் பிரம்மதேவர் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்தை வந்து கட்டி கும்பாபிஷேகம் செய்ததாக வந்து சொல்லப்படுது. அது எல்லா வரலாறையும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது பார்க்கலாம். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அன்னை பார்த்தோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றிய தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரருக்கு அண்ணா என்றும், இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு அக்கா என்றும் அழைக்கப்படுறாங்க. 3வதாக இருக்கக்கூடிய அந்த துவாரபாலர்களை வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது. கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழில் வந்து நஷ்டத்தில் இயங்குதே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் திங்கட்கிழமை இந்த தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சுந்தரேஸ்வரரை வந்து இலுப்பனை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது 16 விதமான செல்வங்களும் கிடைக்கும். கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கும். நம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். மேலும் வந்து புதிதாக ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்து அதன் பிறகு நாம் வந்து அந்த தொழிலை தொடங்கும் பொழுது நாம் தொடங்கக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். மேலும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலம் வந்து சர்வதோஷ நிவர்த்தி தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வந்து சுந்தரேஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. மிகப்பெரிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோயில், திருப்புந்துர்த்தி அப்படிங்கிற தேவார பாடல் பெற்ற தலம், கண்டியூர் தேவார பாடல் பெற்ற தலம், திருவாலம்புலியில் தேவார பாடல் பெற்ற தலம்லாம் வந்து இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து காணப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் வந்து எவ்வளோ பெரிய ஆலயமாக வந்து காணப்படுமோ அதே மாதிரி அமைப்பில் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகில் வந்து இந்த தலம் வந்து காணப்படுது. இந்த தலத்தை வந்து தஞ்சையின் மீனாட்சி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. கிருதாயுகத்தில் வந்து பிரம்மதேவர் வந்து தனக்கு ஏற்பட்ட சிவ தோஷம் நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து பிரதிஷ்டை செய்து ஆலயத்தை வந்து கும்பாபிஷேகம் செய்ய வைக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வைக்கப்பட்டிருந்த குடம் வந்து கீழே விழுந்து அதிலிருந்து வழிந்த அந்த தீர்த்தமே வந்து குடமூர்த்தி ஆறு அப்படின்னு சொல்லி உருவானதாக இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து நமக்கு வந்து எடுத்து வைக்கிறது. இந்த குடமூர்த்தி ஆறில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சர்வ தோஷங்களும் நீங்கும். அதாவது வந்து நமக்கு வந்து ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, ஜாதகத்தில் வந்து இந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜோசிகாரங்க குறித்து கொடுக்குறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து போவோம். ஆனால் இந்த ஒரு தலத்துக்கு வந்தோம் அப்படின்னாலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். திரேதாயுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரையை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்த தலமாக காணப்படுது. மேலும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி மனிதர்கள் வந்து பெறக்கூடிய அனைத்து விதமான சாபங்களையும் நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 4 யுகங்களாக பார்த்தோம் அப்படின்னா சாபம் பெற்ற பல்வேறு வகையானவர்கள் வந்து இந்த தலத்தில் வழிபாடு செய்து அனைத்து விதமான சாபங்கள்லேருந்து நிவர்த்தி பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமது தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும்.
துவாபர யுகத்தில பார்த்தோம் அப்படின்னா, பிரகதட்சன் அப்படிங்கிற அந்த முனிவர் வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த சாபம் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காரு. இப்ப நடைபெறக்கூடிய இந்த கலியுகத்தில பார்த்தோம் அப்படின்னா, சந்திரலேகை அப்படிங்கிற கந்தர்வ பெண் வந்து கண்வ மகரிஷி வந்து தவம் செய்யும் பொழுது, அவரோட தவத்தை வந்து கெடுத்ததுனால அவர் வந்து சாபம் விட்டுருவாரு. அதன் பிறகு அந்த சந்திரலேகை இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வந்து உளவாரம் செய்து, இந்த ஆலயத்தை வந்து தினமும் கூட்டி சுத்தப்படுத்தி, தீபம் ஏற்றி வழிபாடு செய்றாங்க. ஒரு ரத சப்தமி அன்னைக்கு சந்திரலேகையை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த சிவபெருமான் வந்து சந்திரலேகைக்கு வந்து சாப விமோசனம் தராங்க. அந்த ரத சப்தமி நாளில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரரேகை வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சோமஸ்கந்தரோட தலையில் வந்து தனது கைகளை வைத்து வழிபாடு செய்ததாக வந்து சொல்லப்படுது. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரத சப்தமி அன்னைக்கு இரவு வந்து சோமஸ்கந்தருக்கு வந்து அபிஷேகம் நடைபெறக்கூடிய நேரத்தில் சோமஸ்கந்தரோட தலைப்பகுதி வந்து சந்திரரேகையோட கைரேகைப்பட்ட அந்த இடம் வந்து கருப்பு வண்ணத்தில் மாறக்கூடிய அந்த அதிசய நிகழ்வு வந்து இன்றைக்கும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. மற்ற நேரம் பார்த்தோம் அப்படின்னா சோமஸ்கந்தரோட அந்த சிலை வந்து நார்மலாக எப்பயும் போல தான் இருக்கும். அந்த ரத சப்தமி அன்னைக்கு இரவில் வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சந்திரரேகை வந்து தனது கையால் வந்து சிவபெருமானோட தலையை வந்து தொட்டு சாப விமோசனம் பெற்றதுனால இன்றைக்கும் வந்து அந்த சந்திரலேகையோட கைரேகைப்பட்ட அந்த இடம் வந்து அந்த ரத சப்தமி நேரத்தில் அபிஷேகம் நடைபெறும் நேரம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சோமஸ்கந்தரோட அந்த தலைப்பகுதியில் வந்து அந்த கருப்பு வண்ணம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதனை விளக்கக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் வந்து ஆலயத்தோட பிரகாரங்கள் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து வரைந்து வைத்திருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தோட திருப்பணி வந்து இப்போ வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து நாம் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது 7 ஜென்மத்தில் வந்து புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே முடியும். இந்த ஆலயத்தோட திருப்பணி வந்து தற்போது வந்து நிறைவடையக்கூடிய நிலையில் வந்து இருக்குது. இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். அல்லது இந்த ஆலயத்தோட அலுவலகத்தோட தொலைபேசி எண்ணை இப்போ தரேன். அதில் வந்து தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து தங்களாலான கைங்கரியங்களை வந்து அளித்து எல்லாம் வல்ல சிவபெருமானோட அருளை வந்து பெறலாம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட அலுவலகத்தோட தொலைபேசி எண்ணை வந்து இப்போ நான் சொல்கிறேன். 8110955290 இந்த தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனோட அருளை வந்து பெறலாம். பிரம்மதேவர் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தை வந்து கும்பாபிஷேகம் செய்ததாக இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது. பல்வேறு விதமான தோஷங்களுக்கு ஆளானவர்களும் சாபங்களால் வந்து பாதிக்கப்பட்டு அவதிப்படக்கூடியவர்களும் இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து கலந்து கொண்டு தங்களாலான கைங்கரியங்களை செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்கள் மற்றும் சாபங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. பொதுவாக வந்து ஒரு சிவாலயம் இருக்குது அப்படின்னா அந்த சிவாலயத்தோட கைங்கரியத்தில் வந்து நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னா 7 ஜென்மத்தில் வந்து புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இவ்வாறு வந்து செய்ய முடியும். சந்திரலேகை அப்படிங்கிற அந்த கந்தர்வ பெண் இந்த ஆலயத்தை வந்து கூட்டி சுத்தம் பண்ணதுக்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த சாபங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு மேன்மையான நிலையை வந்து பெற்ற தலமாக காணப்படுது. நாங்கள் வாழ்க்கையில் வந்து அதல பாதாளத்தில் விழுந்துட்டோம், நாங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஆதி மதுரை அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி நமக்கு வந்து சந்தோஷமே வந்து சித்திக்கும். இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கோம். திருப்பணி வேலைகள் வந்து இப்போ வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமுக சிவபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க பஞ்சமுக சிவபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த மாதிரி பஞ்சமுக சிவபெருமான் வந்து அருள் பாலிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆலயத்திலையும் நம்மளால் வந்து தரிசனம் செய்ய முடியாது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுக சிவபெருமானை திங்கட்கிழமையில் வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். நம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். செந்தலையில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த பஞ்சமுக சிவபெருமானோட சிற்பம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக நேர்த்தியாக வந்து காணப்படுது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்பம் வந்து பல்லவ மன்னர் மற்றும் முத்திரைய மன்னர்களோட அந்த சிற்பக்கலைக்கு வந்து சான்றாக வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த பஞ்சமுக சிவபெருமானோட திருவுருவத்தில் வந்து 5 முகங்கள் வந்து 5 திசைகளை நோக்கி காணப்படுது. அந்த முகங்களை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். மேற்கு முகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்தியோஜத முகம் வந்து காணப்படுது. இது வந்து படைத்தல் தொழிலை வந்து காக்கக்கூடியது. பஞ்சபூதத்தில் வந்து நிலத்தை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்ததாக வாமதேவம் அப்படிங்கிற முகம் வந்து வடக்கு நோக்கி வந்து காணப்படுது. இது வந்து காத்தல் தொழிலை வந்து குறிக்கிறது. நீரை வந்து குறிக்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுது. அடுத்ததாக அகோரம் அப்படிங்கிற முகம் வந்து தெற்கு நோக்கி காணப்படுது. இது வந்து அழித்தல் தொழிலை வந்து குறிக்குது. பஞ்சபூதத்தில் வந்து நெருப்போட வடிவத்தை வந்து குறிக்குது. அடுத்ததாக தத்புருஷம் அப்படிங்கிற அந்த முகம் வந்து கிழக்கு நோக்கி காணப்படுது. இது வந்து மறைத்தல் தொழிலை வந்து குறிக்குது. இது வந்து பஞ்சபூதத்தில் வந்து காற்றை வந்து குறிக்குது. அடுத்ததாக 5வது முகம் வந்து ஈசானியம் மேல் நோக்கிய முகம் அனுக்கிரகம் அல்லது அருளை வந்து குறிக்கிறது. இது வந்து ஆகாயத்தை வந்து குறிக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த தலத்தில் வந்து காணப்படுது. செந்தலையில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுக சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது
பஞ்சபூத தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்த அந்த பலன் வந்து கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில பார்த்தோம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்திக்கு நேர் எதிரில வந்து சப்த கன்னிகள் வந்து காணப்படுவாங்க. இந்த சப்த கன்னிகளுக்கு வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது, நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். மேலும் இந்த தலம் வந்து பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த தலத்தில நவகிரக மேடையில பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து நவகிரகங்களும் வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்திலும், சூரிய பகவான் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, தனது இரு மனைவியோடு வந்து காணப்படுவாங்க. இந்த மாரி அமைப்புள்ள நவகிரகங்களை வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும். நமது ஜாதகத்தில வந்து என்ன திசை நடந்தாலும், அது வந்து நமக்கு வந்து சூரிய திசையா மாறுறதா வந்து சொல்லப்படுது. சூரிய திசை அப்படிங்கிறது ஒரு ஆளுமையான பதவி. நல்லபடியாக வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த நவகிரகத்தை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, நல்ல ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து மாப்பிள்ளை விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. மாப்பிள்ளை விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமா செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. அடுத்ததாக முருகன் சன்னதியில பார்த்தோம் அப்படின்னா, குட விநாயகர் வந்து காணப்படுறாரு. இந்த மாரி குட விநாயகர் பார்த்தோம் அப்படின்னா, பல்லவர் காலத்தில தான் வந்து காணப்படும். பல்லவ மன்னர்கள் வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணியை வந்து செய்யும் பொழுது, இந்த மாரி வந்து இந்த குட விநாயகர் வந்து வச்சிருக்காங்க. பல்லவர் காலத்து குட விநாயகர வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். முருகன் சன்னதியோட வாயில்லயே பார்த்தோம் அப்படின்னா, பல்லவர் காலத்தோட சிற்பக்கலையை விளக்கக்கூடிய இந்த குட விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. குட விநாயகர வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் இந்த தலம் வந்து மும்மூர்த்தி தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சிவபெருமான், பெருமாள், பிரம்மா மூவரும் வந்து ஒரே தலத்தில வந்து அருள் பாலிக்கிறாங்க. இங்க வந்து முருகப்பெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள நம்ம வந்து வலம் வரோம். இப்ப இந்த ஆலயத்தோட தல வரலாற வந்து பார்க்கலாம். ஒரு முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மதேவருக்கு வந்து ஆணவம் ஏற்படுது. அதாவது வந்து எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான் மாரியே பிரம்மதேவருக்கு வந்து ஆதியில வந்து 5 தலைகள் வந்து காணப்பட்டது. இதனால் வந்து செருக்கோடு வந்து பிரம்மதேவர் வந்து காணப்பட்டாரு. மேலும் வந்து படைப்பு தொழிலை வந்து நம்ம தான் வந்து செய்றோம். அதனால வந்து உலகத்திலேயே வந்து நம்ம தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் ஏற்படுது. இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவரோட ஆணவத்தை வந்து சிவபெருமான் அடக்கிறதுக்காக கண்டியூர் தலத்தில வந்து பிரம்மாவோட 5வது தலையை வந்து கொய்தர்றாரு. அதன் பிறகு சிவ இடர் தோஷம் நீங்கிறதுக்காக பிரம்மதேவர் கண்டியூர் அருகில் இருக்கக்கூடிய இந்த செந்தலை தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சுயம்பு சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து, இந்த ஆலயத்தை வந்து கட்டி கும்பாபிஷேகம் செய்து வழிபாடு செய்து, தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து கிருதயுகத்தில வந்து நீக்கிக் கொண்ட தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பிரம்மா ஆணவத்தால் வந்து ரொம்ப ஆடி, அதன் பிறகு வந்து அமைதியாகி இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்து, ஆணவம் நீங்க பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால, இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சாந்தமான மனநிலை வந்து கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபரையும், நரசிம்மரையும் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த நிலையெல்லாம் மாறும். ஆலயத்தோட பிரகாரங்கள வலம் வரும்போது, பெண்கள் வந்து சாமரம் வீசக்கூடிய நிலையில இங்க வந்து கஜலட்சுமி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால, இந்த தலத்தில வந்து இங்க இருக்கக்கூடிய கஜலட்சுமி அன்னியை வெள்ளிக்கிழமையில வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, நம் தொழிலில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி, நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். திருவனந்தபுரம் தலத்தில பார்த்தோம் அப்படின்னா, அனந்த பத்மநாபர் வந்து சயன கோலத்தில வந்து காணப்படுவாரு. செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில பார்த்தோம் அப்படின்னா, அனந்த பத்மநாபர் வந்து அமர்ந்த கோலத்தில வந்து காணப்படுவாரு. அவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா, நரசிம்மர் வந்து இந்த தலத்தில வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஒரு முறை பத்மநாப சாமிக்கு வந்து தண்ணி தாகம் ஏற்படும். ஆதிசேஷன்ட்ட தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாரு. ஆதிசேஷ தீர்த்தத்தை உருவாக்கி தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ளார இந்த மாரி அமர்ந்த கோலத்தில இந்த தலத்தில வந்து உட்காந்துருவாரு. அவருக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நரசிம்மர் வந்து தனது உக்கிரம் குறையறதுக்காக தெற்கு நோக்கி இங்க இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அமைப்பில காணப்படுறாரு. பிரம்மா வந்து வடக்கு நோக்கி தனது சிவ இடர் தோஷம் நீங்க வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால, இந்த தலம் மும்மூர்த்தி தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய இந்த அனந்த பத்மநாபரையும், நரசிம்மரையும் வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது, அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த கோவ நிலைகள்லாம் மாறி நமக்கு வந்து ஒரு சாந்தமான மனநிலை வந்து கிடைக்கும். அதே மாரி நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்மளோட மேலதிகாரிகள் வந்து அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டு நம்மள வந்து அடிக்கடி திட்டிட்டு இருக்காங்க, நம்மள வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள், இந்த தலத்தில இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, நம் பணி செய்யும் இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி, பணி செய்யும் இடத்துல வந்து ஒரு சாந்தமான நிலை வந்து ஏற்படும். அனந்த பத்மநாபர் மற்றும் நரசிம்மர தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா, அஷ்டபுஜ துர்க்கையை வந்து அருள் பாலிச்சாங்க. அவங்கள தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த மாரி அனந்த பத்மநாபரும், நரசிம்மரும் வந்து அருகருகே வந்து அமர்ந்த கோலத்தில காணப்படுறது இந்த தலத்தில வந்து ஒரு தனி சிறப்பு. நரசிம்மர் தனது உக்கிரம் தணிய இங்க வந்து தெற்கு நோக்கி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில வந்து காணப்படுறதும் ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தலத்தில வந்து இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது, பதட்டமான மனநிலை மாறும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, பதட்டப்பட்டு ஒரு வேலைய வந்து செய்ய முடியாம தவிப்பாங்க. அந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்தில இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த நிலையெல்லாம் மாறும்.
ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது எதிரில் பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் வந்து காணப்படுறாரு. காசி விஸ்வநாதர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக காலபைரவர், சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் ஆகியோர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். அருகிலேயே வந்து அப்பர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் வந்து பெண்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். அடுத்ததாக வெளியில் வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து மீனாட்சி அம்மனோட சன்னதி வந்து காணப்படுது. மதுரை மீனாட்சிக்கே வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அன்னை வந்து மூத்த சகோதரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. மேலும் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அன்னையை பார்த்தோம் அப்படின்னா நடந்து வந்து நம்மை வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த அமைப்பில் வந்து காணப்படுறாங்க. இங்கே வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அன்னைகிட்ட வந்து நமது கோரிக்கையை வந்து சொன்னோம் அப்படின்னா உடனடியாக நடந்து வந்து அதனை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து மீனாட்சி அம்மன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. எப்படி மதுரையில வந்து மீனாட்சின்னு சொல்றோமோ, அதே மாரி தஞ்சையின் மீனாட்சியாக செந்தலையில இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. செந்தலை தலத்தில இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அன்னை சன்னதிக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா, சண்டிகேஸ்வரி அன்னையும் வந்து காணப்படுறாங்க. அந்த அன்னையும் வழிபாடு செய்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட தலவிருட்சமான அந்த வாகை மரத்த வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். சர்வ தோஷத்தை நீக்கக்கூடிய செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.